எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க? பூ கொண்டு வந்திருக்கியா? நானே சொல்லலான்னு இருந்தேன். இல்ல ஆண்டி, நான் பூ கொண்டு வரல, சாயந்தரமா எடுத்துட்டு வரேன். இப்போ உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு தான் வந்தேன். என்கிட்ட என்ன உதவின்னு கேக்குற? எதுவா இருந்தாலும் உரிமையா கேளு. நீயும் எனக்கு பொண்ணு மாதிரிதான். நீ கேட்டா நான் செய்ய மாட்டேனா? அந்த ஒரு நம்பிக்கையில தான் ஆண்டி வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. இல்ல ஆண்டி, அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. எதுவா இருந்தா என்ன, தைரியமா சொல்லு. என்கிட்ட தானமா கேக்குற. இத பாரு, என் பையன் எனக்கு ஒரு போன் கூட பண்றது இல்ல. நான் என் பிள்ளைங்களா நினைக்கிறது உன்னையும் முத்துவையும் தான். நீ அடிக்கடி வந்துட்டு போறதே என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. எதுவா இருந்தாலும் கேளு. நீ என்கிட்ட கேட்க எந்த தயக்கமும் படாத, தைரியமா சொல்லு. அது இல்ல ஆண்டி, என் தம்பியோட விஷயம். ஆமா, சிந்தாமணி பொண்ண லவ் பண்றானே, அதானே? சிந்தாமணி அவங்கள தேடி அங்க போயிட்டாலும் இல்ல இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அங்க பத்திரமா தான் இருக்காங்க. எங்க அம்மா தான். என்ன மீனா, அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா வீட்டுக்கு கீழே யாரோ 2 பேர் பைக்ல வீட்டை சுத்தி சுத்தி வராங்களாம். யார் யார் வந்துட்டு போறாங்கன்னு வீட்டையே பாத்துட்டு இருக்காங்களாம். அம்மா வெளியே வந்தா அவங்களை பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களாம். ஐயோ, அப்படியா? யாருமா அவங்க? அவனோட ஆளுங்களா தான் இருக்கணும் ஆண்டி. இருக்கலாம் மீனா, அவ சாதாரண ஆள் கிடையாது. ஒரு காலத்துல அவளதான் ரொம்ப நல்லவன்னு விஜயா நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப அவ எவ்வளவு மோசமானவன்னு விஜயாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா சிந்தாமணி இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி போவன்னு நான் நினைக்கவே இல்ல. உங்க அம்மா பாவம், கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. இந்த வயசுல அவங்கள போய் மிரட்டி என்ன பண்ண போறாளா அவ? அவ குணமே அதானே ஆண்டி. நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு அம்மா அங்க இருக்கிறது பாதுகாப்பா இருக்காது. சத்யாவும் ரேகாவும் இங்க வந்த பின்னாடி அவங்களுக்கு அங்க இருக்க தைரியமா இருக்கும். அதனால கொஞ்சம் அது வரைக்கும் அம்மாவை உங்க வீட்டுல தங்க வைக்க முடியுமான்னு கேக்குறதுக்கு தான் வந்து. இங்க இருந்தா யாருக்கும் சந்தேகம் வராது. அம்மா ஒரு பத்திரமான இடத்துல இருக்காங்கன்னு எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும். உங்களுக்கு இது சிரமம்னு தெரிஞ்சும் வேற வழி இல்லாம தான் ஆண்டி கேக்குறேன். என்ன மீனா இப்படி பேசுற? இதுல எனக்கு என்ன சிரமம்? இத கேட்க நீ ஏன் இவ்வளவு தயங்குற? அம்மா இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதையே நீ சிரமம்னு சொல்ற? அவங்க அந்த வீட்டுல தனியா பயந்து இருக்கிறதுக்கு இங்க வந்தா எனக்கு ஒரு துணையா இருக்கும்ல. இப்பவே போய் அம்மாவை கூட்டிட்டு வா. இல்ல நானும் வரேன், போய் கூட்டிட்டு வந்துடலாமா? இல்ல ஆண்டி, நீங்க இருங்க, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நீங்க உடனே ஒத்துக்கிட்டீங்க. உனக்கு பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன்? அப்புறம் கொஞ்ச நாள்லாம் இல்ல, சத்யா கல்யாணம் முடிஞ்சு அவங்க இங்க வர்ற வரைக்கும் உங்க அம்மா இங்கேயே இருக்கட்டும். அவங்க என் பொறுப்பு, சரியா?